Please subscribe Sadhguru Sai Creations. கண்ணும் சுவாசிக்கும், மூக்கு சுவாசிக்கும், நெற்றி சுவாசிக்கும், தொப்புள் சுவாசிக்கும். இந்த சுவாசம் கரெக்டாக இருந்தால் எல்லாமே சுபமே. கண்ணுங்கிறது சாதாரண பார்க்கறதுக்கு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உயிரோட கண், மூளையோட கண், நம்மளுடைய செயலோட கண் கண்மணியாக இருக்க வேண்டும். அது பார்த்திங்கன்னா அழகான மணியாக இருக்க வேண்டும், முத்தாக இருக்க வேண்டும், முத்துக்குள் ஒரு சொத்து இருக்க வேண்டும். அதுதான் பிரைட்னஸ். இப்போ போன உடனே ஒரு கண்ணாடி எழுதி கொடுத்துறதுனால தான் அந்த ஒர்க் அவுட் அண்ட் ஒர்க்கிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்ணுக்கு தேவையான விஷயம் என்ன? ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அழகாக சொல்ல போகிறோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. கண்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு வாசல் எப்படி முக்கியமோ, ஒரு உயிர்கூட்டுக்கு நம்மளுடைய கண் ரெண்டுமே மிகப்பெரிய வாசல், ஜன்னல். சுவாசிக்கும், கண்ணும் சுவாசிக்கும், மூக்கு சுவாசிக்கும், நெற்றி சுவாசிக்கும், தொப்புள் சுவாசிக்கும். இந்த சுவாசம் கரெக்டாக இருந்தால் எல்லாமே சுகமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, கண் ஒளி பெருக்க வேண்டும், உயிரொளி பெருக்க வேண்டும், ஆறாவை சிறப்பாக இயக்க வேண்டும். அவ்வளோதான், ஆறாவை சிறப்பாக இயக்க வேண்டும். ஸோ அப்போ கண்ணுங்கிறது சாதாரண பார்க்குறதுக்கு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உயிரோட கண், மூளையோட கண், நம்மளுடைய செயலோட கண். ஆக கண்மணியாக இருக்க வேண்டும். அது பார்த்திங்கன்னா அழகான மணியாக இருக்க வேண்டும், முத்தாக இருக்க வேண்டும், முத்துக்குள் ஒரு சொத்து இருக்க வேண்டும். அதுதான் பிரைட்னஸ். இந்த பிரைட்னஸ்க்கு தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. நேத்திர பூண்டு எல்லாருக்கும் கண்ணுனால நேத்திர பூண்டு சொல்கிறாங்க சார், நிறையா போட்டேன் சார், அது ஒன்றும் பெருசாக யார் சரியாக போட்டிருப்பீங்கன்னாக்கா ரெகுலர் பண்ணணும். கண்ணில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம், அடைப்பு இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். சில பேர் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு பார்த்துட்டு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை சார். அது 2 நாள் 3 நாள் போட்டால் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது அந்த சதை வளரணும், முட்டி மோதி வரணும். அதுவும் பார்த்திங்கன்னா மணல் பாகாமல் இருந்துச்சுனாக்கா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா லேட் ஆகும். பாறை பாகம் ரொம்ப லேட் ஆகும். உடல் கூறுகளை பொறுத்து இருக்குது நம்மளுடைய நோய் தீர்க்கும் டைமும். அதனால தான் எல்லாம் பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க அந்த காலத்தில், 48 நாள் இந்த மருந்து சாப்பிடுவோம் சரியாகும். 48 நாள் யார் ரெகுலராக எடுத்து ஒரு மெடிசன் சரியாகலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 48 நாளில் அட்லீஸ்ட் ஒரு ரெக்கவராவது இருக்கும், அதுக்கப்புறம் க்யூர் இருக்கும். யாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்து பார்க்குறவங்க யாராவது முழுமையாக அந்த 48 நாள் முடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இருக்காது. கரெக்டாக ஒரு வாரம் எடுத்து பார்த்துட்டு எந்த ரிசல்ட் மேலாம் தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போயிடும். அதான் உண்மையாக இருக்கும். அது மட்டும்தான் உண்மை. 48 நாள் எடுக்க வேண்டிய கணக்கு ஏன் சொல்லியிருக்காங்க? உள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரத்தை உடைக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஸ்கின் டேப்லிங் உள்ளே நுழைய வேண்டும், உங்களோட பிரச்சனை என்னங்கிறத களைய வேண்டும், அதை தூக்கி வெளியில் போடணும், அதுக்கப்புறம் நல்லதை தூக்கி உள்ளே சொருவி உங்களுக்கு ஸ்க்ரீன் பளிச்சுன்னு தெரிய வைக்கணும். அது கண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இன்றைக்கி உள்ள கண்ணுக்கு டைரெக்டாக போகிறோம். கண்ணுக்கு போகிறவொன்னே என்ன பண்ணுறாங்க? ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ணாடியை போட்டுடுறாங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் ஏன் போகலை? சதை அடைப்பா, இல்லை நரம்பில் கோளாறா, இல்லை வீக்னஸாக? அதுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 நாள் 20 நாள் கழித்து தான் கண்ணாடியே போடணும். இது கண்டம் ஆகிடுச்சி, இனிமேல் கண்ணாடி தான் வெளியில். இப்போ போன உடனே ஒரு கண்ணாடி எழுதி கொடுத்துறதுனால தான் அந்த ஒர்க் அவுட் அண்ட் ஒர்க்கிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்ணுக்கு தேவையான விஷயம் என்ன? ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அழகாக சொல்ல போகிறோம். அப்போது இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இதுதான் கண்ணுக்கான பாயிண்ட், மோட்ரு பாயிண்ட், சென்சாரி போன்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு அப்படி அமுக்கிட்டு லைட்டாக ஒரு மேல் நோக்கி இதுக்கு முன்னாடி லைட்டாக வலிக்கும். அதாவது ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக எப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்படி கண் வச்சுக்கிறீங்க, மேல் நோக்கி இப்படி அமுக்கினீங்கன்னா ஒரு வலிக்கும், அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும். லைட்டாக ஒரு மசாஜ் இல்லையா, இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி மேலே தூக்கி இதை அப்படி அமுக்கி விடலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு 50 to 100 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எப்பேற்பட்ட கிட்ட பார்வை தூர பார்வையும் சரியாகும். இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி போட்டு இப்படி உடம்போட கையை அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 கை மேலே அப்படி வச்சுட்டு அவ்வளோதான். ஒரு வெயிட் லைட்டாக அப்படி தொங்க விட்டுருங்க. அப்போ வலிக்கும், அதை வலியை விட்டுறக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கனாலே போதும். இந்த இடத்த அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும். இதுதான் கண்ணுடைய மிகப்பெரிய ஸ்விட்ச். அப்படியே மேலே பண்ணிங்கன்னா வலிக்கும். நீங்கள் உங்கள் வலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வலிக்குதேன்னு சொல்லி செய்யாமல் விட்டுறக்கூடாது. இதை பண்ணிங்கனாக்கா கண்ணாடியை தூக்கி தூர போட்டுடலாம். கண் பார்வை நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும், கண் ஒளி பெறும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இல்லை அடுத்தது இந்த இடத்துல ஒரு 50 to 10 கவுண்ட்ஸ், இல்லைன்னா 100 கவுண்ட்ஸ், 50 கவுண்ட்ஸ் பண்ண பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே பார்க்கலாம். உங்களுக்கு எது மங்களாக தெரியுதோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் இருக்கும். அப்புறம் திருப்பி பழையபடி லாக் ஆகும். நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு அது சூப்பரான ரெக்கவர் கிடச்சிடும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நந்தியாவட்டை பூ.
நந்தியாவட்டை பூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா நர்சரி கார்டிலே கிடைக்கிது. 2 நந்தியாவட்டை பூவை எடுத்து என்ன பண்ணுறோம், நீங்கள் கண்ணில் வச்சு லைட்டாக ஒரு துணியை கட்டிட்டு படுத்தா போதும். 10 to 15 நிமிஷம் இந்த பூவில் இருக்கக்கூடிய சாரம் ஃபுல்லாகவே என்ன பண்ணும், கண்ணுக்குள்ளே இறங்கும். அங்கே தான் தீர்க்க முடியாத எல்லா டிசீஸையும் சூப்பராக சரி பண்ணும். தூரப்பார்வை, கிட்ட பார்வை, வெள்ளெழுத்து, அதே மாதிரி புரை, இது எல்லாத்தையும் நந்தியாவட்டை பூ அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் பாரம்பரியமாக செஞ்ச ஒரு விஷயம். பூ எடுத்து கையில் வச்சுட்டு சும்மா ஒரு துணியை போட்டு படுத்துப்பாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா வெறும் பூ வச்சுக்கிட்டா அந்த ஒரு ப்ரெஷருக்காக தான் அந்த தண்ணி கூட அந்த துணி கூட போட்டிருப்பாங்க. அப்படியே சும்மா ஜஸ்ட் அப்படியே மேலே போட்டு அப்படி படுத்துருந்தா போதும். அவ்வளோ பெரிய சூப்பராக கண்ணுக்கு அழகு. இன்றைக்கி நம்ம வந்து மொபைல்லாம் பார்க்குறோம்லையே எவ்வளோ கண்ணு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கண்ணை இன்றைக்கி பாதிக்குது. லுபமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைடு மறைச்சிடும் டோட்டலாக. ஸோ ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட மைண்டு, டோப்போமின் எல்லாத்தையும் காலி பண்ணி. இன்றைக்கி எத்தனை பேர் சின்ன சின்ன பசங்களாம் ஸ்கூல் போகிற பசங்களை பாருங்களேன், அவங்க அப்பா அழைச்சிட்டு போயிட்டுருப்பாரு, பின்னாடி 2 பிள்ளைங்க வச்சுருப்பாங்க, 2 கண்ணாடி போட்டிருப்பாங்க. காரணம் என்ன, மொபைல் எல்லாமே எஜுகேஷன் எல்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தான் குழந்தைங்கள காப்பாற்றணும். இல்லை நீ படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 25 டைம்ஸ் அமுக்கு அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். இதை தான் இந்த இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் பண்ணாலே ரிலாக்ஸ் ஆகிடும் கண்ணு. லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுறாங்களா ஐடி பீப்புள்ஸ், அவங்களாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ இதை பண்ணிக்கணும். இப்படி எப்படி பண்ணிட்டாங்கனாலே பொண்ணு கண்ணுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், கெட்டு போகாது. அடுத்தது ஐ கிளீனிங் கப். நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலையோ லிஸ்டாஸில் ஐ கிளீனிங் கப்னு வாங்கலாம். அழகாக தண்ணியை பிடிக்கணும், 2 கண்ணையும் உள்ளே விட்டுக்காங்க, ஒரு கண்ணை விட்டுட்டு நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் தண்ணி என்ன பண்ண க்ளீன் பண்ணி நினச்சிக்காதீங்க. தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை கண்ணை உரியும், ஸ்ப்ரிங் மாதிரி, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி. அதுதான் முக்கியம். தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் கண்ணுக்கு போணுச்சுன்னா கண்ணில் உள்ள ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிடும். அப்போ நீங்கள் கண்ணை வைக்கும் போது இந்த கண்ணில் ஒரு 2 மினிட்ஸ், இந்த கண்ணில் ஒரு 2 மினிட்ஸ், காலையில் எழுந்திரிச்சியும் பண்ணலாம். படுக்கும் போது பண்ணுங்களேன், தூக்கம் வராதவங்களுக்குலாம் தூக்கம் சூப்பராக வரும். இன்சோமோனியா ப்ராப்ளம் இருக்கவங்களாம் நைட்டு படுக்கும் போது ஐ கப் வச்சுட்டு நல்லா கண்ணை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து இப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து வாங்கி தூங்கிடுவீங்க. காரணம் என்ன, கண்ணுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, தூக்கம் வரலாம் தண்ணி அடித்த பிறகு தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணிங்கனாக்கா கண் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி ஃப்ரெஷ்ஷாக ஆகும், ஆனால் அப்புறம் தூங்கிடுவீங்க. இதுதான் வந்து இந்த ஐ கப்பில் உள்ள பெரிய மேஜிக். காலையில் ஈவினிங் தண்ணி மட்டும் சுத்தமான தண்ணியாக போட்டு கழுவி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். ஏன்னா கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும், தண்ணியோடைய இன்ஃபெக்ஷன் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அதான் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. என்ன தான் சுத்தமான தண்ணி எடுத்தாலும் கண் எரியும் ஃபஸ்ட் டைம். ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஆனால் அது பண்ண நல்லா எரியவே எரியாது, பழக்கத்துக்கு வந்துடுவீங்க. காரணம் என்னென்னா நாடியை அழகாக சுத்தம் பண்ணக்கூடிய கப்பை வைக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் மூச்சு முட்டுற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். காரணம் என்ன, இங்கே அலைன்மெண்ட் மாற்றும், சக்ராஸ் அலைன்மெண்ட் மாற்றும். இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ கப்னால. தும்பைப்பூ வந்து பார்த்திங்கனாக்கா தும்பைப்பூ நெட்டில் படம் பார்த்தாலே தெரியும், கிராமத்தில் கிடக்கும், வீட்டில் கிடக்கும். அது ஒரு 20-30 பூ அப்படியே தனியாக எடுத்து வெள்ளை துணி சுத்தமான வெள்ளை போட்டு அப்படியே கசக்கணிங்க சாறு வரும். இதில் ஒரு கண் இந்த ஒரு கண்ணில் போடுங்க போதும். வாரத்துக்கு ஒரு முறை போட்டாலே போதுமான விஷயம். டெய்லி நீங்கள் உள்ள தும்பைப்பூ கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். இதே நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி கூட கிடைக்கும். தும்பைப்பூ அவ்வளோ அழகு. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த தும்பைப்பூ துணி போட்டு நல்லா வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு ட்ராப் போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான். கண் பிரச்சனைகள் அகலும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட், இந்த 2 கையில் பார்த்திங்கன்னா 2 விரல் கடையில் இது அமுக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஐ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆள்காட்டி விரல் கீழே இறங்கினோன்னே இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், நடுவிரல் போனோன்னே இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை நீங்கள் ஒரு பேனா வச்சு ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும், எப்பேற்பட்ட கண் பிரச்சனையும் தீரும். அப்படியே அழகாக ஸ்டிமுலேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். பண்ணினாலே கண்ணு சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஆக இத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஈஸி. அலுப்புப்படாமல் செஞ்சிங்கனாக்கா கண் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சும்மா அப்படி பண்ணிக்கலாம். கண் பிரச்சனையாக இருக்குது, சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணாலே போதுமான விஷயம். அந்த இடத்துல அவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் கண்ணுக்கு கிடைக்கும். இது கண்ணுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே சூப்பர் பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான். ரொம்ப சிம்பிளாக. இது கிடைக்கலன்னா அது கிடைக்கலாம், இது போட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னா கண்ணாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் வளத்தையும் சேர்க்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.